வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்சியில் கிளாஸ் 7th சயின்ஸில் சாப்டர் 14 அதில் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனோட பார்ட் 1 வீடியோ இது, ஓகேவா? இது 7th ஃபர்ஸ்ட் வீடியோ. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த லெசனோட வீடியோவும் அடுத்தடுத்த பார்ட்டில் வரும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன், அதாவது இதை பற்றின முன்னாடி உள்ளதை நம்ம பார்ப்போம். சரி, கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு கரண்ட் அப்படிங்கிறது எதுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்ட்ரோடக்ஷனில் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை பார்க்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகேவா? அப்போ தான் நமக்கு அது திங்ஸை பற்றி தெரியும். அப்போ அதை பார்க்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும்னா நமக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டு அப்படிங்கிற ஒன்று, ஓகே, ஒளி. இந்த ஒளி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுறதுனால நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது, சரியா? அதனால நம்ம ஆப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது பேகு, புக்கு, அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா டாக் இருக்கு, சோஃபா இருக்குது, ஓகேவா, கிட்டார் இருக்குது. இந்த மாதிரியான திங்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அதுக்கு நமக்கு லைட்டுங்கிற ஒன்று தேவை, ஓகே. டே டைமில் நமக்கு லைட், அதாவது கரண்ட்ல உள்ள லைட் எல்லாமே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. எதனால? நேச்சுரல் லைட் நமக்கு எதுக்கிட்டேருந்து கிடைக்குது? சன்னுக்கிட்டேருந்து கிடைக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டே டைமில் நம்ம எல்லா ஆப்ஜெக்டையும் நம்ம சன்லேருந்து வர லைட் மூலமாக நம்ம பார்க்குறோம், ஓகேவா? அதே ஒரு ரூம்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், நைட் டைமில் போகிறோம், ஓகே. இப்போ நைட் டைமில் அந்த ரூம்குள்ளே போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, நைட் டைமில் லைட் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம போய் என்ன பண்ணுவோம், இடிச்சுக்குவோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு இடமா இருந்தால் நம்ம பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் எந்த பக்கம் போனால் என்ன பொருள் இருக்கும் அப்படிங்கிறது, ஓகேவா? இதே நம்ம தெரியாத ஒரு இடத்துக்குள்ளார நம்ம நைட் டைமில் லைட் இல்லாமல் போகும்போது நம்மளால் எங்கே எது இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் நமக்கு லைட்டுங்கிற ஒன்று தேவை, ஓகே. இப்போ அதுக்கு தான் நம்ம லைட்டுங்கிற ஒன்று கொண்டு வந்தோம். அந்த லைட்டுங்கிறது எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் நமக்கு லைட் எரியும், இல்லையா? ஸோ அப்போ அந்த கரண்ட்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றினா நம்ம இந்த லெசனில் இப்போ பார்க்க போகிறோம், ஓகே. வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் நம்ம எதுக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லையா? இப்போ கரண்ட்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கால்டு கரண்ட். இதுதான் கரண்ட்டுக்கு டெஃபினேஷன். என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கால்டு கரண்ட். இதுதான் நம்ம லெசனில் கொடுத்துக்கலாம், பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட். எலக்ட்ரிக் சார்ஜ், ஓகேவா? இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கரண்ட்டு. அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. லைட் எரியுது, சுவிட்ச், அதாவது ஃபேன் ஓடுது, பேட், கிரைண்டரு, மிக்சி, வாஷிங் மிஷின், நம்ம வீட்டில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு எலக்ட்ரிக் சார்ஜ்னால தான் நமக்கு ஒர்க் ஆகுது, சரியா? ஸோ அப்போ இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு கண்டிப்பாக பேசிக் தெரியணும், ஓகே. எல்லா லிவிங் திங்ஸும் சரி, நான் லிவிங் திங்ஸும் சரி, எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன மாலிகுல்ஸால் ஆனது. இது பேசிக், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன மாலிகுல்ஸால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். சின்ன சின்ன மாலிகுல்ஸால் ஆனது தான் அந்த எல்லா திங்ஸுமே. அப்போ அந்த மாலிகுல்ஸ் எதனால் ஆனது? சின்ன சின்ன நுண்துகள்களான, அதை விட சின்ன பார்ட்டிகளான ஆட்டமால ஆனது தான் அந்த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம், சரியா? மாலிகுல்ஸால் ஆனது தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே, லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி, நான் லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி, மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் உருவாக்குது, ஓகேவா? ஸோ அதோட அடுத்து சின்ன சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம், ஓகேவா? அந்த ஆட்டமெல்லாம் சேர்ந்து தான் மாலிகுல்ஸை உருவாக்குது. அப்போ ஆட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ங்கிறது இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, சர்க்கிளாக ஒன்று, அதை சுற்றி நிறைய சர்க்கிள் வர மாதிரி, இதுதான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். ஆட்டம்னா இப்படி தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை நம்ம மைக்ரோஸ்கோப் மட்டும்தான் பார்க்க முடியும், எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் சென்டரில் இருக்கிற சர்க்கிள்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் பால், ரெட் கலர், எல்லோ கலரில் பால் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஆட்டமில் சென்டரில் இருக்கக்கூடியது. இதுக்கு பேர் நியூக்ளியஸ். ஓகேவா? அந்த நியூக்ளியஸ்குள்ளார 2 பார்ட்டிக்கல் இருக்கும். ஒன்று வந்து புரோட்டான்னு ஒன்று, நியூட்ரான்னு ஒரு 2 பார்ட்டிக்கல் இருக்கும். ஓகே, புரோட்டான்கிற பார்ட்டிக்கல் பாசிட்டிவ் சார்ஜ். சார்ஜுங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க, எலக்ட்ரிக் சார்ஜ்னு படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே சார்ஜுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் பாருங்க. புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? சென்டரில் இருக்க நியூட்ரான் அப்படிங்கிற இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சார்ஜுங்கிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதை சுற்றி ரெட் கலரில் பலூன் மாதிரி சுற்றி வருது பாருங்கள் ஒவ்வொரு ஆர்பிட்டில். ஓகேவா? அந்த ஆர்பிட்டுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆர்பிட்டில் உள்ள அந்த ரெட் கலர் பாலுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து சென்டரில் இருக்க நியூக்ளியஸை சர்க்கிளாக சுற்றி வரும். ஓகேவா? இதுக்கு பேர் எலக்ட்ரான். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஆட்டம்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். 3 பார்ட்டிக்கல் இருக்குது, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இதில் புரோட்டானும் நியூட்ரானும் சென்டரில் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வரும். சரியா? இதுதான் ஆட்டம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஆட்டம்னு சொல்லிட்டீங்க, அதில் புரோட்டான் சொன்னீங்க, நியூட்ரான் சொன்னீங்க, அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா ஒரு ஆட்டமில் எவ்வளோ புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக நியூட்ரானும் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம், அதில் 3 புரோட்டான் இருக்குது அப்படின்னா 3 எலக்ட்ரான் இருக்கும், 3 நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை. ஓகேவா? அப்போ 3 எலக்ட்ரான் 3 புரோட்டானும் சேர்ந்து அந்த ஆப்ஜெக்டோட அந்த ஆட்டம் வந்து என்னவா இருக்கும், ஸ்டேபிளாக நிலையாக இருக்கும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்லாம் ஸ்டேபிளாக நிலையாக நிற்கிதுன்னா அதில் வந்து எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆட்டம் இருக்கிறதுனால, சார்ஜ் உள்ள ஆட்டம் இருக்கிறது, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் உள்ள ஆட்டம் இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக நிலையாக இருக்கும். இதுதான் ஆட்டம்ங்கிறது. ஓகேவா? அப்போ எலக்ட்ரிக் சார்ஜுக்கும் ஆட்டமுக்கும் என்ன சம்மந்தம்? இதில் எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிக்கல் படித்தோம் இல்லையா, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல், அந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கலை மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த எலக்ட்ரிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது தான் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அந்த சார்ஜில் எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுன்னா பாசிட்டிவை நோக்கி ஓடும். அந்த பாசிட்டிவை நோக்கி ஓடி என்னவாக பார்க்கும், ஏன்னா தனியாக இருக்கு இல்லையா, அதனால ஸ்டேபிள் ஆகணும் இல்லையா, அதோட சேர்ந்து ஸ்டேபிளாக பார்க்கும். அப்படி ஓடுறது தான் நமக்கு தேவை கரண்ட்டு அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது தான் கரண்ட்டு. இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ தான் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் கரண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இது நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஓகே, இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது. எலக்ட்ரிக் சார்ஜ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ், இதுவும் தான் உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸோட சிம்பிள் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 6லேயே படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் லெசன் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு பேட்டரி எடுத்திருப்போம், அப்புறம் ஒரு பல்பு, அது கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயரு, சுவிட்ச் இதெல்லாம் வச்சுருப்போம். ஓகேவா? பேட்டரியிலேருந்து பல்பை ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி பல்ப் எரியறதை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துருப்போம். ஓகே, இதே மாதிரி நம்ம இப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தேரியாக எழுதி நம்ம பார்க்கும்போது பல்பை வரையணும், சுவிட்சை வரையணும், அதெல்லாம் வரைய முடியுமா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்காக அதெல்லாம் சிம்பிளாக மாற்றிடுறோம். அதாவது குறியீடாக இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் இது வந்து நம்ம எப்படி பாசிட்டிவ் சிம்பிளுக்கு 2 கோடு போடுவோம் ஒன்று மேலே ஒன்று, நெகட்டிவ் சிம்பிளுக்கு ஒரு கோடு போடும் இல்லையா, அந்த மாதிரி சிம்பிள் மாதிரி நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம், பல்பை ஒரு சிம்பிளுக்கும் நம்ம வந்து பேட்டரியை ஒரு சிம்பிளாகவும் சுவிட்சை ஒரு சிம்பிளாகவும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பேசிக் சிம்பிளில், இது பேசிக்கு. இதுதான் வந்து சயின்ஸ் படிக்கிற எப்போ படித்தாலும் சரி, நீங்கள் எந்த லெவலில் சயின்ஸ் படித்தாலும் எல்லா வேர்ல்டு லெவலில் சயின்டிஸ்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுதான் பேசிக் சிம்பிள். நீங்கள் எங்கே படித்தாலும் சரி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னா இப்படி சிம்பிள் போடணும், பேட்டரினா இந்த சிம்பிள் போடணும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ சிம்பிளுக்குள்ளே போவோம். சிம்பிளுக்குள்ளே போய் ஒன்று ஒன்றுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் செல்.
நம்ம சின்ன செல்லு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரிமோட் கண்ட்ரோலு இதெல்லாம் ரிமோட் கண்ட்ரோல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன செல்லு கிளாக்லாம் யூஸ் பண்ணுவோமே அந்த சின்ன செல் இருக்குது, அந்த செல்லில் போட்டிருப்பாங்க இல்லையா, மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அதே இந்த சிம்பிளாக மாற்றும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வெர்டிக்கல் லைன், ஓகேவா, அதை விட சின்னதாக ஒரு ஸ்மால் வெர்டிக்கல் லைன் பக்கத்தில் போட்டு அதை வந்து நம்ம லாங் வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா அது வந்து பாசிட்டிவ், ஸ்மால் வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா அது வந்து நெகட்டிவ், ஓகேவா. ஸோ இதுதான் பேட்டரியோட சிம்பல். அடுத்தது எலக்ட்ரிக் பல்ப். பல்பு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காயில் மாதிரி, அதாவது ஒரு ரோ வந்து ஒயர் சுற்றின மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து பல்பு. சுற்றி ரவுண்ட் பண்ணி ஒரு சர்க்கிளுக்குள்ளார ஒரு வந்து ஒயர் சுற்றின மாதிரி இருக்கும், இது பல்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்ண. சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆன்ல ஒரு ரெண்டு டாட்டுக்கு நடுவில் உள்ள ஒரு கோடை ஓப்பன் பண்ண மாதிரி போட்டோம் அப்படின்னா சுவிட்ச் ஆன் ஆஃப், ஓகேவா. அந்த கோடு வந்து க்ளோஸ் பண்ணி நேர்கோடாக ரெண்டு டாட்டுக்கு நடுவில் நேர்கோடாக போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த சுவிட்ச் வந்து க்ளோஸ், ஓகேவா. சர்க்யூட்டில் கரண்ட் போகும், ஆன். அடுத்தது பேட்ரி. பேட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் செல், அதை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேட்ரி போடும்போது என்ன பண்ணணும்னா செல்லுக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி 2-3 செல்லோட சிம்பிள் போட்டோம் அப்படின்னா அது பேட்ரி, ஓகேவா. அது ஏன் அப்படிங்கிறத அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது செல்லுக்கு போடுற மாதிரி 1, 2, 3 அப்படிங்கிறத வந்து வரிசையாக 2 செல்லு 3 செல்லு இந்த மாதிரி ஒரே வரிசையாக போட்டு எல்லாத்தையும் ஒயரால், அதாவது ஒவ்வொரு கோடால் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பேட்ரி. ஒயர் யூஸ் பண்ணுற ஒயர் ஒன்றுமே இல்லை, ஒரு சிங்கிள் கோடு தான். எங்கெங்கெல்லாம் நம்ம ஒயர் கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு சிங்கிள் கோடு போட்டால் ஒயர் முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து சிம்பிள். இது பேசிக் சிம்பிள். இது வந்து எல்லாமே வேர்ல்ட் லெவலில் யூஸ் பண்ணுற சிம்பிள். இதுதான், இது எங்கேயுமே மாறாது, சரியா. இப்போ இதை வந்து நம்ம தெளிவாக நம்ம படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கரண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம், ஓகேவா. அது என்ன கரண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ், நமக்கு வந்து கரண்ட் இருக்கிற டைமில் நமக்கு டேரெக்டாக ஒயர் மூலமாக கரண்ட் வரும், பல்பு எரியும், ஃபேன் ஓடும், எல்லாம் ஓகே, ஓகேவா. கரண்ட் இல்லாதப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், இன்வெர்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. அப்போ அதில் பேட்டரின்னு ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேட்டரி தான் என்ன பண்ணும், கரண்ட் இருக்கும்போது கரண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். அதுதான் வந்து பேட்டரி அப்படிங்கிறது. இதுலேயே சின்ன சைஸ் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மொபைல்லலாம் யூஸ் பண்ணுவோமே அது சின்ன சைஸ் பேட்டரி, நம்ம வந்து ரிமோட்லலாம் யூஸ் பண்ணுவோம், இதான் வந்து சின்ன சைஸ் பேட்டரி, பென்சில் பேட்டரி இந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணுவோம்னே அது சின்ன சைஸு. அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் செல்னு சொல்லுவோம். இதை வந்து பெரிய சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, கார்லலாம் இருக்கும்னே அது வந்து பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இது இதில் வந்து கரண்ட்டை எப்படி சேவ் ஆகி வச்சுக்குது, எலக்ட்ரான் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ கரண்ட்லேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்குமானா அது வந்து என்னவா மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கோன்னா பேட்டரிக்குள்ளார கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கோம், ஓகேவா. அதாவது அதில் உள்ள கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து கரண்ட்டை வந்து வாங்கி வச்சுக்கும், கெமிக்கலாக வாங்கி வச்சுக்கும். அதை என்ன பண்ணும், கரண்ட் இல்லாதப்ப நம்ம யூஸ் பண்ணும்போது அதை வந்து எலக்ட்ரான்ஸாகவும் ப்ரோட்டான்ஸாகவும் மாற்றி கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும், ஓகேவா. அப்போ ஒயரோட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அது எலக்ட்ரான் ப்ரோட்டானாகவும் மாறிக்கும், ஓகே, கரண்ட்டை வெளியில் கொடுக்கும். அதனால் நமக்கு வந்து அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது, எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கிடைக்கிது, ஓகேவா. பேட்டரினா ஒன்றும் இல்லை, காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் செல். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நிறைய செல் இருக்குது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் செல்லு, அதை வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் பேட்ரி அப்படிங்கிறது, ஓகே. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், காம்பினேஷன் ஆஃப் 2 or more cells is called battery, ஓகே. அதாவது 2 அல்லது அதுக்கு மேலே நிறைய செல்லை வந்து கனெக்ட் பண்ணி ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் தான் பேட்ரி அப்படிங்கிறது, ஓகே. ஓகே, இதுதான் வந்து கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடிய டிவைஸ். இதுதான் எலக்ட்ரிக் செல்லு பேட்ரி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராம். இந்த டயக்ராம் தான் நம்ம ஏற்கனவே வந்து 6th நம்ம பண்ணியிருப்போம். ஒரு பேட்ரி எடுத்திருப்போம், அந்த பேட்ரி வாங்கியிருப்பீங்க, அதுலேருந்து வந்து ஒரு ஒயர் எடுத்து பல்போட ஒரு எண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பல்போட இன்னொரு எண்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சுவிட்சோட ஒரு எண்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம், சுவிட்சோட இன்னொரு எண்ட்லேருந்து இந்த பேட்டரியோட ஒரு எண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. இப்போ இந்த சுவிட்ச் வந்து ஆன் பொசிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பல்பு எரியாது. சுவிட்ச் வந்து ஆஃப் பொசிஷன், அதாவது சுவிட்ச் வந்து ஆன் பொசிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பல்பு வந்து எரியும். சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப் பொசிஷன் அர்த்தம். ஆஃப் பொசிஷன் இருக்கும்போது என்ன ஆகாது, பல்பு வந்து எரியாது. இதுதான் வந்து நம்ம பேசிக்காக போடுற சர்க்யூட்.
இப்போ நம்ம சிம்பிள் படித்தோம் இல்லையா, அந்த சிம்பிளை வச்சு இந்த சர்க்யூட் டயக்ராமை நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து ஆன் பொசிஷனில் உள்ள டயக்ராம். அடுத்தது உள்ளது வந்து ஆஃப் பொசிஷனில் உள்ள டயக்ராம். ஆன் பொசிஷன் என்ன பண்ணியிருக்கோம், அந்த பேட்டரிக்கு பதிலாக நம்ம சிம்பிள் படித்தோம்ல, லாங் லைன் ஒன்று ஷார்ட் லைன் ஒன்று அது போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கனெக்ட் பண்ண போட்டோமா. அடுத்தது நெகட்டிவ்லேருந்து ஒரு லைன் எடுத்து அந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பல்போட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பல்போட இன்னொரு எண்டை எடுத்து சுவிட்சோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சுவிட்சோட இன்னொரு எண்டை எடுத்து அந்த பாசிட்டிவோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சுவிட்ச் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அப்போ க்ளோஸ் பண்ணியிருக்குன்னா என்ன அர்த்தம், ஆன் பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஆன் பொசிஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்பு வந்து க்ளோ ஆகுது. க்ளோ ஆகிறதுக்கு பாருங்கள், நம்ம மேலே வந்து லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ பல்பு எரியிற மாதிரி நம்ம காட்டியிருக்கோம். இதுதான் வந்து பல்பு க்ளோ ஆகிறதுக்கான சிம்பிள், பேட்டரி சிம்பிள், சுவிட்ச் சிம்பிள். இது வச்சு சர்க்யூட் டயக்ராம் நம்ம வரைஞ்சாச்சு. அதே தான் ஆஃப் பொசிஷனுக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த சுவிட்சை வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி நம்ம காட்டணும். ஓப்பனில் இருந்தது அப்படின்னா சுவிட்சு வந்து அந்த சர்க்யூட்டில் வந்து என்ன ஆகலை, கரண்ட்டு போகலை. ஓகேவா, ஆஃப் பொசிஷன். அப்போ பல்பு வந்து க்ளோ ஆகலை. பல்புக்கு மேலே நம்ம வந்து லைன்ஸ் போடல பாருங்க, அப்போ வந்து பல்பு வந்து க்ளோ ஆகலை. இதுதான் வந்து சர்க்யூட் டயக்ராம். ஓகேவா, இந்த சர்க்யூட் டயக்ராமை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேட்டரியை போய் வைக்கிறோம். ஓகேவா, நம்பர் 3ல் என்ன பண்ணுறோம், சுவிட்சை போய் வைக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு பல்பை வந்து நம்பர் 2ல் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது சுவிட்சு. இப்போ நம்ம சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த பேட்டரி மூலமாக பல்பு வந்து எரியுது. 1ல் பேட்டரி கொண்டு போய் வச்சுருக்கோமா, இப்போ 3ல் என்ன பண்ணியிருக்கோம், சுவிட்சை கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம். இப்போ பல்பை கனெக்ட் பண்ணியாச்சு 2ல். இப்போ பேட்டரி ஓப்பனில் இருக்கிறதுனால சர்க்யூட்டில் கரண்ட்டு போகலை. இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டோம். இப்போ சர்க்யூட்டில் கரண்ட்டு போகுது. இதுதாங்க பேசிக் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஓகேவா, இப்போ நம்ம என்னென்ன பண்ணுவோம், கன்க்ளூஷனுக்கு வருவோமா. கன்க்ளூஷனில் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரண்ட் அப்படின்னா எதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம எல்லா ஆப்ஜெக்டையும் பார்க்கறதுக்கு கரண்ட்டு தேவை, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ கரண்ட்டுனா என்ன, கரண்ட்டுனா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதா கரண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகே, அப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகணும். எலக்ட்ரான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட்டு, நம்ம எலக்ட்ரிக் சிம்பிள் போடுறோம். சிம்பிள் எதுக்கு, கரண்ட்டு சும்மா டைரெக்டாக வந்துடுமா, வராது. அந்த அப்போ வந்து கரண்ட்டு நம்ம எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக என்னென்னு பார்த்தோம்னா சுவிட்சு, பேட்ரி, ஒயரு, பல்பு, செல்லு இதெல்லாம் தேவை. ஓகே, இப்போ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணோம், சர்க்யூட்டை போட்டோம். ஓகே, இந்த பேட்ரி அப்படிங்கிறது கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு டிவைஸ் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, பேட்டரியை வச்சு நம்ம சர்க்யூட் டயக்ராம் போடுறோம். இப்போ இதுதாங்க இந்த லெசனில் உங்களுக்கு கொடுத்துருக்க எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.